அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மை ஸ்கூல் புல்லியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட் இல்லை எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, நீங்கள் உங்களை பொண்ணு பார்க்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தா நீங்கள் அந்த பையனை பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக இருப்பீங்க. ஏன்னா ஜிமின் தான் பார்க்க வந்திருப்பாரு. உங்களுக்கு ஜிமினை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்மையாக பயமாகிடுது. என்ன இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்கியாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் சரி அப்போ நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டா அப்படின்னு வேறு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நின்றுட்டுருக்கீங்க. அம்மா என்னாலலாம் போக முடியாது, ஏதாவது இங்கேயே பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட வேறு நீங்கள் குசு குசுன்னு பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினோட அம்மா என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்க குசு குசுன்னு உங்கள் அம்மா கிட்ட, எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் ஷாக்கிங்கும் அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா என்னம்மா சொல்லிகிட்ருக்கன்ற மாதிரி. உங்கள் அம்மா போ மரியாதை போய் அவர் கூட போய் பேசிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. போடி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் அப்படியே பயந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினும் கெத்தாக எந்திரிச்சிட்டு வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஜிமினோட அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ தான் பார்த்துக்கிட்டாங்க, அதுக்குள்ளாட்டியும் என்ன கை பிடிச்சி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் உங்களை கூப்பிட்டு வந்திருப்பார்ல, கூப்பிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டு லாக் போடுறாரு. நீங்கள் பார்த்துட்டு பயந்துட்டு என்ன பண்ணுற, விடு நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. கீழே போகிறதுக்கு தான் உன்னை நான் மேலே கூப்பிட்டு வந்தேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த தெனாவட்டோட ஆட்டிடியூடோடு பேசுகிறாரா. நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் பயந்துட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க ஸ்பீச்லெஸ்ஸாக. அப்போ ஜிமின் உங்கள் கிட்டே வராரா. நீங்கள் என்கிட்ட மட்டும் வராது, நீ எதாக இருந்தாலும் அங்கேருந்தே பேசு அப்படின்னு சொல்கிறீங்க. நிறுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்க, உங்களை அப்படியே பிளாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. எங்கேயும் நல்லா ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. நீ இங்கே என்ன பண்ணுற, ப்ளீஸ் என்னைய காலேஜில் தான் நிம்மதியாக விடலன்னு பார்த்தா இங்கேயும் எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் நீ இல்லாமல் எனக்கு எவ்வளோ போர் அடிச்சிச்சு தெரியுமா, நீ வந்த பிறகு தான் எனக்கு இப்போது உன்னைய பார்த்த பிறகு தான் எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுற, நீ இங்கேயும் டார்ச்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாரு. அவர் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காரா, ஒரு ஐஸை கூட உங்களால் பார்க்க முடியல. நீங்கள் அப்படியே உங்கள் ஹெட்டை திருப்பிக்கிறீங்க. அப்போ ஜிமின் என்ன என்னைய பாருடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்கல பாருன்னு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நீங்கள் அப்போ கூட பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ நீ பார்க்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இங்கே என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பயந்துட்டு அவரை பார்க்குறீங்க, அப்படியே அவரை கண்ணை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் இந்த கண்ணு இருக்கே கண்ணு என்னை ஏதோ பண்ணுதுடி, என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்ணித்து பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ ஜிமின் இந்த கண் அப்படியே மீனை போல் இருக்குது, அப்படியே உன் நோஸு பார்த்தோன்னா அது அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குடி, கடிச்சு இழுக்கலாம் போல் இருக்குது, அப்படியே உன் கன்னத்தை பாரேன் எவ்வளோ வலுவலுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இச்சி கையிடுறா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்றீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் சரின்ட்டு அதை விட்டுறாரு, ஒன்றும் பெருசெல்லாம் எடுத்துக்கல. அதுக்கப்புறமும் உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு இந்த லிப்ஸ் இருக்கே இதை எப்போ நான் கடிச்சு இழுப்பேன்னு தோணுதுடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவர் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீலு. நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களா. அப்போ ஜிமின் நீ பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கே இன்றைக்கி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க சலிக்கல. அதுக்கப்புறம் உங்கள் நெக்கில் கிட்ட கை வச்சுட்டு இது இருக்கே இது என்னம்மா வச்சுருக்க தெரியுமா, அப்படியே என் பைட்ஸ் எல்லாம் இல்லை கொடுக்கணும்னு தோணுதுடி, நான் இப்படியெல்லாம் யோசிச்சது கூட கிடையில, ஆனால் விதி பற்றியா நம்ம வாழ்க்கையில் எப்படி விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃபஸ்ட்டே உங்கள் நெக்கில் தான் ஹேண்ட் வச்சுருப்பாரு, அதுலேருந்து அப்படியே ஒரு ஹேண்டை வச்சு ப்ளே பண்ணிட்டு கீழே வராரு. இது இருக்கே இந்த பஞ்சு மாதிரி இருக்கே இதெல்லாம் எப்போ நான் சக் பண்ணி டேஸ்ட் பண்ணுறது தெரிலையே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பொறுக்கி என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்றீங்க. ஜிமின் அப்படியா செல்லம், இதுக்கப்புறம் இந்த ஃபுல்லும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடியை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாரு. நீங்கள் பொறுக்கி ஃபஸ்ட் தள்ளி போடும் அப்படின்றீங்க. ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் ஹிப்ஸை பார்த்துட்டு
உங்கள் ஹிப்ஸுக்கிட்ட அப்படியே பெண்ட் ஆகிட்டு, இது இருக்க எப்படி இப்படி வலுவலுன்னு வச்சுருக்க, எப்படி இவ்வளோ ஷேப்பாக வச்சுருக்கேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் சைலண்ட்டாக இருந்துரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே கீழே போகலான்னு பார்க்குறாரு. நீங்கள் சி எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அப்படியே தள்ளி விட்டுறீங்க. ஜிமின் கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு வரதே கோவம், எந்திரிக்கிறாரு ஒரு மாதிரி அவசியமாக. நீங்கள் பயந்துட்டீங்க, ஐயோ என்ன பண்ணிட்டோம் நாம அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவர் கோவத்தில் கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ பண்ணு எவ்வளோ முடியுமோ நல்ல என்னை கஷ்டப்படுத்த முடியுமோ, இல்லை நீ எப்படியெல்லாம் உனக்கு தோணுதோ எல்லாமே பண்ணு, அதுக்கப்புறம் நான் உன்னைய பண்ணுறத பாரு, உன்னால் டாலரேட்டே பண்ணிக்க ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பயமாயிடுச்சு அவரை பார்த்துட்ருக்கீங்க பயத்தோட. அப்போ கீழேருந்து ஜிம்னோட அம்மா, டே ஜிமின் வாடா, எவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருப்பீங்க, அப்புறம் பேசிக்கலாம்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ தான் உங்களோட அம்மா அப்பா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அந்த பேர். ஏன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்கள்ல இப்படி ஒருத்தன் என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருது, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருது இது அந்த பையன் மாதிரி இல்லை, இது அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை கூப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களா, இந்த பேர் வயனை புள்ளி பண்ணானே அவனோட பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ உங்கள் அம்மா, சீச்சி இல்லைங்க அது வேறு யாரோ நினைக்கிறேன், இது இல்லை, பார்த்தா எவ்வளோ அப்பாவியாக இருக்கான், இவனை போய் அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இப்போ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் உங்கள் அப்பாவே சமாளிச்சிடுறாரு. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இன்னும் டவுட் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்தோன்னா ஷாக் ஆனது அதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. உங்கள் அம்மா அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உங்கள் அப்பாவே வாய் மூட வச்சிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தாலும் அவர் சைலண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறமா ஜிமின், கீழே கூப்பிட்றனால நீ தப்பிச்ச, இல்லைனா என்னத்துக்கு ஆயிருப்பா தெரியுமா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படி தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. போனவர் மறுபடியும் வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஜிமின், ஆமாம் கீழே மேரேஜ்க்கு ஓகேவான்னு சொன்னேன், என்னடி சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் முடியாதுன்னுவேன் அப்படின்றீங்க. ஓ அப்படி சொல்லிடுவையா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வராரா? நீங்கள் பயந்துட்டீங்க. மறுபடியும் ஏன்டா வர, கீழே கூப்பிட்றாங்களே கீழே போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீ மேரேஜுக்கு ஓகே சொல்கிற புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் அதுக்கு ஓகே சொல்லணும், எனக்கு உன்னை பிடிக்கல, நான்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின், நீ மட்டும் ஓகே சொல்லன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்றாரு. என்னடா நடக்கும் அப்படின்றீங்க. ஜிமின், என் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. யார்டா உங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், என் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, என் அப்பா கீழே தான் உங்கள் அப்பாவே வேலை பார்க்குறாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க என்ன அப்படின்ட்டு. ஆமாம், நீ ஒரு வாட்டி உங்கள் அப்பா பார்க்க வந்திருந்த, அப்போ நீ மீட் பண்ண தெரியுமா பாஸை, அந்த பாஸ் தான் எங்கள் அப்பா, பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியலையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் உங்கள் அப்பாவுக்காண்டி டிஃபன் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அப்போ இவர் ஜிமினோட அப்பாவை மீட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ரொம்பவே கைண்டாக ரொம்ப ஸ்வீட் ஹார்ட்டாக நடந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால தான் உங்களையே மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம உங்களை சம்மந்தம் பேசுகிறதுக்காண்டி வந்திருப்பார். நீங்கள் அதை நினச்சி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின்னு, நீ மட்டும் ஒத்துக்கலான்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பாவோட வேலை போயிடும். அதோட மட்டும் விடுவேன்னு மட்டும் நினைக்காத, என் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் டிசிபி, அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ உன் ஃபேமிலியே சின்ன பின்னமாக பண்ணிவிடுவார், என்ன வசதி, அதுக்கப்புறம் நீயே யோசிச்சுக்க மாத்தாயி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் என்ன 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 நடக்குது, ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி விதி விளாண்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகலியாக வருது. அப்போ உங்கள் அம்மா வையன் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் சரின்ட்டு கீழே போகிறீங்க. ஒரு மாதிரி சோகமாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு வையன் என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவர் ஒரு மாதிரி டியரி ஐஸோடு பார்க்குறீங்க. அவரால் உங்கள் ஐஸில் ஏதோ பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா புரிஞ்சுக்கிறாரு. உங்கள் அம்மா அதெல்லாம் கேட்காம என்னங்க பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு வந்துட்டு அப்புறம் எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் அப்பா கொஞ்ச நேரம் பொறுமையாக ஆகிட்டு எது இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா கேட்குற மாதிரி இல்லை, என்ன டிஸ்கஷன் பண்ணோம், இந்த மாதிரி வர்றதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போது அது ஏங்க இப்படி கெடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் டீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
உங்கள் அப்பாவாலேயும் எதுவும் பண்ண முடியல, நீங்களும் ஒரு மாதிரியே நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. போகும்போது கூட ஜிமின் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு அவரை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பீதியாக இருக்குது, பயந்துட்டே பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும், என் வாழ்க்கை இப்படி அழியுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களா, உங்கள் அம்மா போய் அவங்களெல்லாம் வழியை அனுப்பி வச்சுட்ருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, வையன் இது அவன்தானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரியே சொல்கிறீங்க. உங்கள் அப்பா விடுமாச்சலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்போ அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நான் விடுறா நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத, இந்த கல்யாணம் நடக்காது, உனக்கு பிடிக்காத கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைக்க மாட்டேன், ஓகேவா? சரி, நீ எனக்கு இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும்தான்டா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறது ஏன் பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா வராங்களா? அப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கான்வர்சேஷன் பண்ணிட்டுருக்கெல்லாம் கட் பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஃபுல்லு மேரேஜ் ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் நிலமை என்னன்னு தெரியாமல் நீங்கள் என்ன என் அம்மா ஏன் என்னை புரிஞ்சிக்காமல் பேசிகிட்ருக்காங்க, ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, நான் அவங்க பொண்ணு தானே, என்கிட்ட என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கூடமா அவங்களுக்கு தெரியாது, அதை கூடமா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியே ஒரு 2 days ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா எங்கேயோ போயிருப்பாங்க மார்க்கெட்டுக்கு, உங்கள் அப்பா வேலைக்கு போயிருப்பார். நீங்கள் தனியாக இருப்பீங்களா? அப்போ டோர் நாக் ஆகுது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க. வந்து பார்த்தா ஜிமின் அங்கே ஸ்டேலாக நின்றுட்டுருக்காரு, ஒரு கையை சாய்ச்சி வச்சு பிடிச்சிட்டு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் லாக் போடுறீங்க. ஜிமின் என்னடி லாக் போடுற அப்படின்னு சொல்லிட்டு டோர் அப்படியே எட்டி ஒதிச்சிட்டு உள்ளே வராரு. நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுற? வெளில போ, வீட்டை விட்டு வெளில போ, உனக்கு என்ன வேலை, வெளில போ, வீட்டில் யாரும் இல்லை, மரியாதையாக வெளில போயிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரெல்லாம் கேட்குற மாதிரி கேட்குறால என்ன? அவர் உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு, நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. பின்னாடி டைனிங் டேபிள் இருக்கும், அங்கேயே போய் ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்களா? உட்கார மச்சில், உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க சேரில் உங்களை உட்கார வைக்கிறாரு. நீங்கள் பயந்துகிட்டே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவர் உங்கள் கிட்ட க்ளீன் ஆகிட்டு, ஆமாம் உங்கள் அப்பாவை வச்சு கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தியாமே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் நீங்கள் பயந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலை பண்ணுறவளை வச்சுக்காத, அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் தானே, இல்லை உனக்கு ஏதாச்சும் டெமோ காட்டணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை நான் பேசுகிறேன். அது செல்லக்குட்டி, அதை பேசுகிற வேலையை பாரு ஃபஸ்ட்டு, சரியா? கல்யாணத்தில் நிப்பாட்டினு வச்சுக்க, நீ அவ்வளோதான், கல்யாணம் நடந்தே ஆகணும், புரியுதா? அவனுக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்கும். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட எப்படியெல்லாம் கஷ்டப்பட போடுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவர் சொல்கிறது கேட்டாலே உங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அதுக்கப்புறம் சரி, அப்புறம் ஏன் நீ காலேஜ் வர்றதில்ல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றுமே பேசலையா? ஏன் வர்றதில்லன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோராக கேட்குறாரு. நீங்கள் அது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா? ஆன்ட்டி கிட்ட தானே, நான் பேசிக்கிறேன், ஓகேவா? நாளையிலேருந்து காலேஜ் வந்துரு, உன்னைய ரேக்கிங் பண்ணாமல் என் டேவே போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக உட்காந்துட்ருக்கீங்க. போகும்போது கரெக்டாக அவங்க அம்மா வராங்க. அடோ மாப்பிள்ளை, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? அது ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, நான் அவங்க பொண்ணை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஆன்ட்டி அப்புறம் நாளிலேருந்து அவளை காலேஜ் அனுப்பி விட்ருங்க, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரா? அது காலேஜா, ஏன்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவளும் நானும் ஒரே காலேஜ் தான் படிக்கிறோம், உங்களுக்கு தெரியாதா, அவள் சொல்லலையா என்ன அப்படின்னு சொல்கிறாரா? என்ன அப்படியா? அப்போ கன்ஃபார்ம் அனுப்பி வைக்கிறேன்ப்பா. அப்புறமா அங்கே யாரோ ஒரு பையன் அவளை நல்லா புலி பண்ணுறாராம், அவனை என்னன்னு கேட்டு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்டயே சொல்கிறாங்க. ஜிமின் தான் புலி பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் அவ்வளோதானே ஆன்ட்டி, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு சிரிச்சுட்டே. பைத்தியக்கார ஆன்ட்டியாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அவங்க உள்ளே வந்துட்டு, என்னடி மாப்பிள்ள வந்திருக்காரு, காஃபி டீ வச்சு போட்டு கொடுத்தியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க. இவன் எங்கே போட்டு கொடுத்துருக்கு போகிறா? ஒரு காஃபி போட்டு கொடுக்குறதுக்காவது உனக்கு, நீ எல்லாம் போன இடத்துல என்ன தான் பண்ண போறியோ தெரில, எங்களுக்கு கெட்ட பேர் தான் வாங்கிட்டு வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அம்மாவா இல்லை வேறு ஏதாச்சும்மா, என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் தான் நினச்சிட்ருக்கீங்க. அதுவும் வாய் திறந்தெல்லாம் இங்கே சொல்லலை.
ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் உங்கள் அப்பா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு தான் ஹால்லே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்தோடனே அப்பா அப்படின்னு கூப்பிட்றீங்க. உங்கள் அப்பா செல்லம் என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட தான் வராங்க பாசமாக. வந்துட்டு உட்காந்துட்டு என்னடா செல்லம் என்ன பேசணுமா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா. உங்கள் அப்பா எனக்கு தெரியும்டா செல்லம் இந்த மேரேஜ் பற்றி தானே எனக்கு புரியுது உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு விட இந்த மேரேஜை எப்படியாச்சும் கேன்சல் பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என் வேலை போனாலும் பரவாயில்ல உனக்காண்டி நான் இது கூட செய்ய மாட்டேன் நான் ஒரு லைஃப் தான்டா செல்லம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தணுன்னு உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால நீங்கள் அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா இல்லைடா செல்லம் உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் கம்பல்ஷன்லாம் கிடையாது. உனக்கு வேணான்னா விடு நான் போய் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நான் பேசியிருக்கேன். அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு நான் அப்புறம் இதாக இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் தான் சொல்லியிருப்பார்ல நீ மட்டும் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணனா உங்கள் குடும்பத்தையே நான் நாசம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லியிருப்பார்ல. அது எல்லாமே உங்கள் மைண்டுக்கு வருது. உங்களுக்கு அப்பா இல்லை எனக்கு இந்த மேரேஜ்க்கு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா என்னடா சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா எனக்கு இந்த மேரேஜ்க்கு ஓகே. ஏன் இப்படி சொல்கிறேன் வேலை போய்டுன்னு சொல்கிறியா. இல்லைப்பா அதுக்கு இல்லை அவன் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ கொஞ்சம் டீசெண்டாக மாறிட்டான். கொஞ்சம் நல்லவனாக தான் நடந்துக்கிறான்ப்பா. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மாற்றி மாற்றி பேசுகிற நீ தான் அவ்வளோ பயந்து போயிருந்தீ அவன் உன்னை ஜாஸ்தி புள்ளி பண்ணுறான் அப்படின்லாம் சொன்னியாடா செல்லம். இல்லைப்பா அது ஃபஸ்ட்டு இப்போ கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையாக தான் சொல்கிறியா. ஆமாப்பா நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு நிஜமாகவே அவனை பிடிச்சிருக்கு. நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா செல்லம் அப்போ உன் இஷ்டம். உன் லைஃப் தான் எதாக இருந்தாலும் 2 டைம்ஸ் திங்க் பண்ணிட்டு சொல்லு. லாஸ்ட்டாக உன் முடிவு தான் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு இந்த மேரேஜ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. உங்கள் அம்மாவும் வந்திருப்பாங்க காஃபி கொடுக்கலான்னு. வந்துட்டு காஃபி கொடுக்குறாங்களா. அப்போ உங்கள் அப்பா ஒரு மாதிரி ஸ்மைலிங்காக இருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா என்னாச்சுங்க என்ன இவ்வளோ ஸ்மைலிங். இல்லை இந்த மேரேஜ்க்கு எனக்கும் டபுள் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓ உங்களுக்கு ஓகேவா நான் கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. மேரேஜ் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டுலாம். இது எல்லாமே உங்கள் காதில் விழுதா. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா அப்பா நீங்கள் டிசிஷன் எடுத்ததுனால இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் லைஃப் இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாது. அது எல்லாமே உங்கள் மைண்டுக்கு வருது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு ஓடி போயிடுறீங்க. ரூமுக்கு ஓடி போயிட்டு லாக் போட்டு அந்த டோர்லேயே சாஞ்சு கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் என் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தா மறுபடியும் என் லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி ஒருத்தன் வரணும். ஸ்கூல் டைமில் ஒருத்தன் வந்தது பத்தலையா அதே என்னால் இன்னும் மறக்க முடியல. அதுக்குலாட்டியும் இன்னொரு பெரிய ப்ராப்ளம். இதை என்னால் சமாளிக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஃபுல்லாக அழுத்தே அப்படியே தூங்கிட்டீங்க போல். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவங்க டோர் நாக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே சாஞ்சு அந்த டோர் மேலே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டோர் நாக்கிங் சவுண்ட் உங்களுக்கு நல்லா கேட்குது. ஸோ எந்திரிச்சிட்டு என்ன இங்கேயே தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா என்னடி சீக்கிரம் ரெடியாகு போகணும். இல்லை எங்கம்மா போகணும். எங்கேயா காலேஜுக்கு தான் மாப்பிள்ளை தான் சொன்னார்ல உன்னை காலேஜ் அனுப்பி வைக்க சொல்லி. போ சீக்கிரம் டேட் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாஷ்ரூம்குள்ளே தள்ளி விட்றாங்க. நீங்கள் ஐயோ இந்த அம்மா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வர்றீங்க. வரும்போது நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லும்போது என்னை அனுப்பலை. இப்போ போக மாட்டேன்னு நினைக்கும் போது ஏன் அனுப்புகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீலிங்கு. ஏன்னா போனால் இப்போ ஜிமின் என்ன ஆட்டம் ஆடுவானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. இப்போ வேறு அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் யோசிச்சுட்டு கீழே வந்துட்டுருக்கீங்களா. உங்கள் அம்மா அப்பா கீழே தான் இருக்காங்க. உங்கள் அப்பா வண்டியாடாமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் அங்கே டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் உட்காந்துட்டு அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க. செல்லம் என்ன இன்றைக்கி நானே வந்து விடட்டா இல்லை நீயே போயிடுறியா. இல்லைப்பா நானே போய்க்கிறேன். ஓகே சாப்பாடு எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மாவும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு வைக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு சரிப்பா நான் கிளம்புறேன். ஓகேடா செல்லம் போயிட்டு வா பத்திரமா. அப்போ உங்கள் அம்மா ஒரு நிமிஷம் என்னம்மா. இல்லடி உனக்கு ஒருத்தன் ப்ராப்ளம் கொடுக்குறான்னு சொன்னல
அவன் யாருன்னு ஜிமின் கிட்ட சொல்லு, ஜிமின் பார்த்துக்கிறேன்னால அவன் பார்த்துப்பான், நீ அவன்கிட்ட யாருன்னு மட்டும் சொல்லு, ஜிமின் பார்த்துப்பாரு, நம்ம மருமகன் பார்த்துப்பான், அவன்கிட்ட சொல்லி வை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என் தொல்லையே அவன் தான், அவன்கிட்டே போய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசில் செம்ம ஆதங்கமாக இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கும் தெரியும்ல, ஸோ அவரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னப்பா பண்ணுறது இதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்தா சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா அது ஒரு லூஸு, நீ அதை பற்றிலாம் கண்டுக்காத, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட சொல்லிவிட்டு சரியாடா. ஓகேப்பா. அப்போ வெளியில் பைக் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. எல்லோரும் என்ன பைக் சவுண்டா, நம்ம வீட்டுக்கு முன்னாடியா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் தான் பைக்லேருந்து மாதம் இறங்கி வந்துட்டாரு. ஜிமின் இவன் என்ன இங்கே பண்ணுறான்? மாப்பிள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? இல்லாத்த நான் வந்துட்டு வயனை கூட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னமோ அப்பாவியாக நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி டவுட்டாக தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு இன்னும் முழுசாக நம்பிக்கை வரல நீங்கள் எவ்வளோ சொன்னாலும். ஜிமினை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜிமின் குட் மார்னிங் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோ அப்பாவி மாதிரி சல்யூட் அடிச்சிட்ருக்காரு. உங்கள் அப்பாவும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சாப்பிட்றியா, வந்து சாப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக உங்கள் அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் இது ஒன்று தான் இவனுக்கு குறைச்சல் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடித்தனம், இவனுக்கு சாப்பாடு வேறு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வாங்க மாப்பிள்ள வந்து சாப்பிட்டு போங்க. அத்தை எனக்கும் சாப்பிடணும் தான் ஆசை, ஆனால் டைம் ஆச்சே, நான் கிளம்பணுமே, வயன் நான் கூப்பிட்டு போகிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ மாப்பிள்ள டைம் இல்லையா, அப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா, நான் உங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அத்தை, இது நல்ல ஐடியா தான், உங்கள் கையில் சாப்பிட்றது அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க இவன் நிஜமாவே ஜிமின் தானா, இன்னும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா டிஃபன் கட்ட போயிடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஏதோ கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ என்னை தனியாக விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரு முழிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் இப்போ அப்படியே ஒரு ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறாரு. என்ன வயன் என்னை பார்த்துன்னு செம்ம ஷாக் ஆகிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றாரு. நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அது வந்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறீங்க. நான் எதுக்கு வந்தேன்னா உன்னை கூப்பிட்டு போக தான், நீ என்னோடய ஃபியான்சியாக போகிறல்ல, ஸோ அதனால தான் உன்னை பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் காலேஜில் ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது எல்லாம் என் வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு போய்க்கு தெரியும், நீ ஒன்றும் வர தேவையில்லை. வயன் இப்படியெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றாரு. நீங்கள் சரி இப்போ எதுக்கு என்கிட்ட வர? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிளாக் பண்ண மாதிரி வச்சுட்டு ஒரு ஹேண்டை செவத்தில் வச்சு உங்களை பிளாக் பண்ணிகிட்ருக்காரு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க. தெரியும் வயன், அத்தை மாமா தானே, அவங்க இருந்துட்டு போட்டோம். நீ இன்னைக்கு என்ன செம்மையாக ரெடியாக இருக்க, எனக்காண்டி தானா, என்னை மயக்கிறதுக்காண்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? அவங்க கேட்டால் என்ன நினைப்பாங்க? நம்ம 2 பேரும் ரொமான்டிக்காக பேசிகிட்ருக்கோன்னு நினைப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே லீன் ஆகுறாரு. லீன் ஆகிட்டு உங்கள் ஃபேஸையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு அட்மையர் பண்ணி. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அவர் ஐஸை மீட் பண்ணவே முடியல, அதனால நீங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ஹேண்டை வச்சு உங்கள் சின்ன லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவரும் நீங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஐ கான்டாக்ட் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் செம்ம ஷாக்கிங்கில் இருக்கீங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே போய் விலைக்கு நின்றுறாரு. கரெக்டாக உங்கள் அம்மா வராங்க. அப்போலாம் இந்தாங்க டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிமின் எதுவுமே நடக்காத மாதிரி ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ஸ்டன்னிங்காக நின்றுட்டுருக்கீங்களா? உங்கள் அம்மா என்னடி இப்படி நின்றுட்டுருக்க, டைம் ஆச்சுல போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னம்மா? போடி டைம் ஆச்சு. வா வையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு போய் பைக்கில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. சரிங்க அத்தை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வையன் பாய். பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நீங்கள் இன்னும் அதை யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜிமின் கண்ணாடியில் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறமா நீங்கள் அவர் கிஸ் பண்ணியிருப்பார்ல, ஸோ உங்கள் லிப்ஸ் அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மிக் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா ஜிமின் ஒரு பிளேஸில் வந்து நிப்பாட்டுறாரு. நீங்கள் அப்போ தான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இது என்ன காலேஜ் இல்லையே, எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் இறங்கு வையன் அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் இறங்கி நிற்கிறீங்க. வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே இழுத்துட்டு போகிற?
அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் ஒரு ரிப்ளை கொடுக்காம உங்களை இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ ஹோட்டல் அப்படின்னு எழுதிருக்கு. ஹோட்டலா, இங்கே எதுக்கு இவன் கூப்பிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அங்கே போயிட்டு ரிசப்ஷன் கிட்ட ஒரு ரூம் நம்பர் புக் பண்ணிட்டு அதோட கீ வாங்கிட்டு வராரு. நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு, இப்போதைக்கு ரூமெல்லாம் புக் பண்ணுற, எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் வா வையன் சொல்ல தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ எங்கே போகணும்னு சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன், வா வையன்றல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோன் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அதுக்கே கம்முன்னு ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ரூம் கிட்டே போனோடனே இல்லை இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, என்னை காலேஜில் போய் விடு, இல்லை நானே போய்க்கிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறீங்க. ஜிமினுக்கு வரதே கோவம் இருந்தாலும் அதை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணிட்டு சைலண்ட்டாக வந்துடுவையன், தேவையில்லாமல் என்னைய மறுபடியும் பழைய மாதிரி மாற்றிடாத, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி விசித்திரமா. ஜிமினுக்கு ரொம்ப கோவமாயிடுது. டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உங்களை இழுத்து உள்ளே போட்டுறாரு. நீங்கள் என்னை விட்றா, நான் போகணும் வெளியில், டோரையே லாக் பண்ணுற, விட்றா நான் வெளில போகணும், ப்ளீஸ் விடு நீ அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் என்னடி நானும் அப்பலான்னு பார்த்துட்ருக்கேன், ரொம்ப அடம் பிடிக்கிறேன், நான் காலிலேருந்து சைலண்ட்டாக தானே உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எவ்வளோ ஸ்மூத்தாக உங்ககிட்ட நடந்துகிட்ருக்கேன், நீ என்னென்னா ரொம்ப ஆடிட்டுருக்க, நீ நான் பழைய மாதிரி இல்லாததுனால உனக்கு அப்படியே ரொம்ப ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்போ இவ்வளோ நேரம் நீ பண்ணதெல்லாம் நான்லாம் சும்மா தான் பண்ணேன், ரொம்பலாம் நினச்சிக்காத, நான் மாறிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் என்னை விட்ரா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட ஓடி போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு நில்லுன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளாக் பண்ணிட்டாரு. நீங்கள் என்னை விடு ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. 2 சைடு பிளாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ப்ளீஸ் என்னை விடு ப்ளீஸ். இல்லைவையன் நீ இன்னைக்கு செம்ம அழகாக இருக்க, செம்ம ஹாட்டாக இருக்க, காலையிலேயே இப்படி மூடு எத்தினா என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்க முடியும், சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் என்னை விடு என்னைய அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுரு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் என்ன தப்பு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீ முழுசாக எனக்கு சொந்தமாயிடுவ, அதுக்கப்புறம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் போரிங் தான், அதுக்கு இப்பயே பண்ணால் கொஞ்சம் கிக்காக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் அசிங்கமாக பேசுகிறேன்னா வையன், என்ன வையன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட அப்படியே கிஸ் பண்ணலான்னு வர்றாரு. நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை தள்ள போகிறீங்களா. ஜிமினுக்கு டிஸ்டர்பன்ஸாக போகிறதுனால உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே உங்கள் ஹெட்டுக்கு மேலே லாக் பண்ண மாதிரி ஒரே ஹேண்டில் பிடிச்சிக்கிறாரு. விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுக்கவே முடியல சுத்தமாக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்காரு. விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரையும் அப்படியே ஸ்கேன் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் உங்கள் ஹேண்ட் அப்படியே மேலே தூக்கியிருப்பார்ல, அதனால நீங்கள் ஒரு க்ராப் டாப் மாதிரி தான் போட்டிருப்பீங்க, அதுவும் லைட்டாக மேலே லிஃப்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஹிப்ஸ் லைட்டாக தெரிஞ்சிட்ருக்கு. ஜிமினுக்கு அதுதான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அவருக்கு அதை அப்படியே என்ஜாய் பண்ணும் அப்படி சொல்லிட்டு தோணிகிட்ருக்கு. ஸோ அதனால் அங்கேயே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஏன் தப்பாக பார்க்குற, நீ எங்கே பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் எங்கே பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே ஹிப்ஸோடு டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. உங்களுக்கு ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் வையன் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, இதுக்கு மேலே எங்கேயும் தப்பிக்க முடியாது, புரிஞ்சுதா, தேவையில்லாமல் உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, அதுக்கப்புறம் உனக்கு என்ன நிலமாகுன்னு உனக்கே தெரியாது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் என்னை விடு வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாப்குள்ளேயே ஒரு ஹேண்ட் விட்டுறாரு. அவரோட கோல்டு ஹேண்ட் உங்கள் மேலே படும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் அவரோட டச்சிங் சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிக்காமல் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களா. ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கல, உங்களை அப்படியே ஹிப்ஸோட செம்ம டைட்டாக பிடிக்கிறாரு. உங்கள் ஹிப்ஸை வலிக்குது, அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் வலிக்குது ப்ளீஸ் என்னை விடு ப்ளீஸ் விட்டுரு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு அழுகலையாக வருது. ஜிமின் அதெல்லாம் பார்க்கல, உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் லிப்ஸை பார்த்துட்ருக்காரு ஒரு மாதிரி செட்யூசிங்காக. அது ஒரு மாதிரி அவருக்கு ரொம்பவே அப்சஷன் ஆகிடுது. உங்கள் லிப்ஸு செம்ம பிங்கிஷாக இருக்கா. ஸோ அதை அப்படியே பைட் பண்ணணுன்னு தோணுது. ஸோ அவர் அதையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அவரை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஸோ அவர் ஒரு மாதிரி மூடப்பாய் உங்களே பார்த்துட்ருக்காரு. சரின்ட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண வர்றாரு. நீங்கள் செம்ம டைட்டாக உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஜிமின் உங்களை கிஸ் பண்ண வந்துட்டுருக்காரு. நீங்கள்
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ கரெக்டாக ஜிமினை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கால் வருது அவர் ஃபோனுக்கு. ஜிமின் சி நல்ல நேரத்துக்கு வந்து எல்லாம் கெடுத்துருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை விட்டுறாரு. நீங்கள் அப்போ தான் உங்கள் கையெல்லாம் வலிச்சுட்ருக்கோம் ஜிமின் பிடிச்சினாரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் தடவி கொடுத்துட்ருக்கீங்க. ஜிமின் கொஞ்சம் தூரமாக வந்துட்டு கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு திரும்பி நின்றுட்டு. என்னடா உனக்கு பிரச்சனை? ஜிமின் இல்லை ஜிமின், இங்கே ஒரு பெரிய பிரச்சனைடா, நீ ஃபஸ்ட்டு சீக்கிரமாக காலேஜ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான். டேயாங் தான். ஏன்டா டேயாங் நல்ல நேரத்துக்கு வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற? நானே என் ஆளுக்குள்ளே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்டா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேசிகிட்டு இருக்காரு. டேயாங் டே இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லடா, நீ கிளம்பி வாடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் ஜிமின் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதுதான்டா கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் அந்த கீ வச்சிருப்பார் ஜிமின். ஸோ அதை சவுண்டே வராமல் நைஸாக எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில ஓடி போயிட்டீங்க. ஜிமினுக்கு அது தெரியாமல் கால் பேசிட்டு வைடா எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பெட் மேலே தூக்கி போட்டு திரும்புகிறாரு. பார்த்தா உங்களை காணும், எங்கே போனாயவா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி போயிட்டீங்க. ஜிம்மினுக்கு வரதே கோவம். அவர் இப்போ தப்பிச்சிட்டேனா என்ன, என்கிட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃபோனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் வாஷ்ரூம் தான் போயிருப்பீங்க, ஏன்னா இங்கேருந்து தப்பிச்சு போனால் அவன் தேடி வந்தானா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஃபஸ்ட்டு போட்டோம் அப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே ஹோட்டலில் தான் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜிம்மின் ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாரா? நீங்கள் அவன் போகிறத பார்த்துட்டு அப்பா போயிட்டானா, இவன் கண்ணில் மட்டும் இதுக்கப்புறம் மாட்டணுன்னா அவ்வளோதான், நம்மளை தொலைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹேர்ஸு இதெல்லாம் கிளஞ்சிருக்கும்ல. ஸோ நீங்கள் அதெல்லாம் ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்புறீங்க. நீங்கள் காலேஜும் வந்துட்டீங்க. வந்துட்டு பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே ஜிமின் கேங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அங்கிட்டு திரும்பியிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ இங்கேயே இருக்கானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வெளியிலையே. இப்போ பெல்லும் அடிக்குது, ஐயோ டைம் ஆகிடுச்சே. அப்போ தான் ஜிமின் கேங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. ஸோ நல்ல வேலை இப்போச்சும் போனாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? அப்போ டேங் அங்கே போயிட்டுருக்கான். ஐயோ இவன் கண்ணுலையும் மாட்டக்கூடாது, இவன் அதுக்கு மேலே டேஞ்சராக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒழிஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒழிஞ்சு போகிறதுனால டைம் ஆகிடுச்சு. நீங்கள் போயிட்டு உங்கள் கிளாஸ் ரூமில் சார் ஷெல் ஐ கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த ப்ரொஃபஸரு ரொம்ப ராங்க பூச்சவனாக இருக்கான் போல். நான் உங்களை செம்மையாக திட்டிகிட்டு இருக்கேன். அறிவில்லை உனக்கு, எப்போ சொன்னால் எப்போ வர நீ, டைம் என்ன ஆச்சு பாரு, நீ எல்லாம் எதுக்கு தான் காலேஜ் வரையோ, 5 மினிட்ஸ் லேட்டு, நீ எல்லாம் எந்த ஜென்மமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அது திட்டெல்லாம் வாங்கிட்டு தலை கீழே குனிச்சிட்ருக்கீங்க. அவனும் செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். அப்போ உங்கள் ஷோல்டரில் ஒருத்தன் வந்துட்டு கையை போடுறான். நீங்கள் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் இவன் யாருன்னே தெரில, இவன் வந்துட்டு நம்ம ஷோல்டர் மேலே கையை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த ப்ரொஃபஸர் நீ என்னடா இங்கே பண்ணுற? நான் என்ன பண்ணுறேண்ணா? என்ன ப்ரொஃபஸர் நீங்கள், என்னை யாருன்னு தெரிலையா? நீ யாருனால எனக்கு நல்லாவே தெரியும், எங்கே போயிருந்தேன் இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் நான் எங்கேயோ போயிருந்தேன், உங்களுக்கு என்ன, நான் பர்மிஷனோட தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் பேசுகிறாரு. இந்த ப்ரொஃபஸருக்கு செம்ம கோமாகுது. இப்போ நீ எதுக்கிட்ட இங்கே வந்த, அவளுக்கு எதுக்கிட்ட வக்காலத்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எதுக்கோ வந்தேன், உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு, என் முன்னாடி இப்படியெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு. ஜங்குக் நான்லாம் பேச வேண்டாம், உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி டாப் போட்டு பேசுகிறாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கே ஒரு மாதிரி அவமானமாயிடுது. ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கார் கோவமா ஜங்குக்கு. ஜங்குக் நீ உன் பேர் என்ன? வையன். வையனா, போ உள்ளே போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு போ, நான் பார்த்துக்கிறேன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. அந்த ப்ரொஃபஸருக்கும் ஜங்குக்கும் சுத்தமாக ஆகாது போல், 2 பேரும் முடிச்சுட்ருக்காங்க. சரி ஓகே நீங்கள் கிளாஸ் நடத்துங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூலாக போயிடுறாரு. அந்த ப்ரொஃபஸருக்கு ரொம்ப கோவமாகுது ஜங்குக் மேலே. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் மறுபடியும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாரு, இன்னொரு வாட்டி லேட்டாக வந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களே மிரட்டுறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு என்னடி உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் அவள் உங்ககிட்ட கேட்குறா. நீங்கள் இல்லை இவன் யாருன்னே எனக்கு தெரியாதா, அப்புறம் எப்படி இவெல்லாம் வந்துட்டு உனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பாவே சொல்லிட்டுருக்கீங்க. சரி எதுக்கு லேட்டு? அது ஒரு பெரிய கதை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ பின்னாடியில் இருக்க பொண்ணு வையன் உனக்கு இன்னும் ஜங்குக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் ஜங்குக்கா? அவன் பேர் தான் ஜங்குக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் பேர் தான் ஜங்குக், அவன் சீனியரு ஜிமின் இருக்கால, அவன் பேட்ச் தான் இவனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நீங்கள்
ஓ! அப்படியா? ஆனா நான் இத்தன நாளா இவர பார்க்கவே இல்லையே! அது ஏதோ இவன் ஃபாரின்க்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி போயிருந்தான். இப்ப தான் ரிட்டர்ன் ஆயிருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொல்றா. ஓ! அப்படியா? சரி ஓகே. ஆனா நீ ரொம்ப லக்கி தான்டி. எப்படியோ தப்பிச்சுட்ட ஜிமின் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றா. ஆ என்ன பேசுற? இல்ல இப்ப நீ ஜங்குக்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்ட போல. ஏய் இல்ல எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. நான் இன்னைக்கு தான் அவர பார்த்தேன். ஆ இன்னைக்கு பார்த்தோனே உனக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாரா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்றா. ஏன் நீ ஏன் அப்படி பேசுற? இல்லடி ஜங்குக்கும் ஜிமினுக்கும் சுத்தமாவே ஆவாது. 2 பேரும் எதிரிங்க மாரி சுத்திட்டு இருப்பாங்க. ஜிமினுக்கும் உனக்கும் தான் ஆவாதே ஃபர்ஸ்ட்டே. நீ ஜங்குக்கு உன் கையில போட்டுக்கிட்டா தான் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஜிமின் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. நீங்க என்ன இது வேறயா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா உங்களுக்கும் ஜிமினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்ததெல்லாம் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆக போகிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால அவள் அப்படி சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் ஐயோயோ அப்போ இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவன் வேறையா நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க.